நாம் சரீரத்தை நாம் அடக்க பழக வேண்டும் என்பதே இதன் பொருள். நம் கண்களால் நாம் தவறான எண்ணங்களை பார்க்கிறோம் என்றால், அந்த கண்ணுக்கு பூட்டு போட வேண்டும். என்றால் வேறு பக்கம் நம் திசை திருப்ப வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை நாம் படித்தால், கர்த்தர் அதன் வழியா நம்மை நடத்துவார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த வேத பகுதியில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கட்டளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நாம் தியானிப்போம். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரையும் எடுத்து தியானிப்போம். இந்த வேத பகுதியில் விபச்சாரம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரம் என்றால் என்ன? கணவன் மனைவி என்ற கற்பு நெறி தவறாத வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த நெறி மாறாமல் இருந்தால் அது பரிசுத்தமான வாழ்க்கை. திருமண வாழ்க்கை பாவம் அல்ல. கணவன் மனைவியாக திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று குடும்பமாக வாழ்வது என்பது கர்த்தருக்கு பிரியமான செயல். இந்த முறையை கர்த்தரே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆதி காலத்திலே ஆதாம் ஐயாவையும் ஏவாளம்மாவையும் படைத்து இப்படியாக நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று கர்த்தர் ஆசீர்வதித்தார். இது தேவ சித்தமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை என்பது பரிசுத்தமானது. அந்த பாவ இச்சை அந்த மனிதனுக்குள் இருப்பதினால் அந்த பொல்லாத ஆவிகள் அதை தூண்டி அந்த இச்சையை அதிகப்படுத்தி அவர்களை பாவம் செய்ய விழ தள்ள பண்ணுகிறது. அதனால் நாம் இந்த இச்சையை இருதயத்தில் வைத்துக் கொள்ளக் கூடாது. பாவ இச்சை, விபச்சார எண்ணம் கூடாது. திருமணம் ஆன ஆணும் பெண்ணும் தன் கணவனை தவிர, தன் மனைவியை தவிர வேறு ஒருவரையும் மனதால் நினைக்க கூடாது. மற்ற எல்லோரையும் சகோதர சகோதரிகளாகவே நாம் நினைக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. அப்படிதான் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் மற்றவர்களை பார்க்கும் போது இது என் சகோதரன், இது என் சகோதரி என்று நினைக்க வேண்டும். நம் உடன் பிறப்பாக நாம் நினைக்க வேண்டும். அப்படி செய்யும் போது அது பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்கிறது. ஆண்களும் அப்படிதான் கற்பு நெறி தவறாமல் தங்கள் இருதயத்தையும் காத்து கொள்ள வேண்டும். மனதாலும் சுத்தமாக இருக்க வேண்டும். இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர். அதனால் நாம் செயல்களால் மட்டுமல்ல, மனதாலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதையே கர்த்தர் விரும்புகிறார். அப்படி வாழ்ந்தால்தான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். அதை விட்டு பிற பெண்களை நினைத்திருப்பதோ, பிற ஆண்களை நினைத்திருப்பதோ பாவமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து இப்படிப்பட்ட பாவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அதை விட்டு விலகுங்கள். கர்த்தர் உங்களை மன்னிக்க சித்தமாய் இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இனி பாவம் செய்யக்கூடாது. அது நம் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் தூய்மையாக இருக்க வேண்டும். இருதயத்தின் வாசல் கண்களே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண்களே என்றால் ஒரு மனிதனுக்குள் ஆவிக்குரிய மாற்றம் ஏற்படுவது கண்களின் வழியாய்தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கும் போதே அந்த மனிதன் அந்த பெண்ணோடு பாவம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27 முதல் 32 வசனங்கள் வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. அதற்கு இடம் கொடுக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாம்சத்தின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் இடம் கொடுக்கும். முற்றிலுமாக அது நரகாக்கினையை கொண்டு போய் சேர்க்கும். போர்க்கை போல, 3 கூர் உள்ள ஒரு ஆயுதம் போல அது இருக்கிறது. ஒன்று கண்களின் இச்சை, இன்னொன்று ஜீவனத்தின் பெருமை, இன்னொன்று மாம்சத்தின் இச்சை. இந்த மூன்றும் நம்மை நெருங்க விடக்கூடாது. இது மிக பிரதானமான பாவமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தால் மனம் திரும்பி, இது மகா பாவம், இந்த பாவத்தின் நிமித்தம் நான் நரகாக்கினைக்கு செல்ல வேண்டுமோ என்று நாம் நம்மையே புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, நம்மை நாமே, நம் இருதயத்தை நாமே கண்டித்து வழி நடத்தி மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக கர்த்தருடைய சன்னதியில் முகங்குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக மன்னிப்பார். மன்னித்து நமக்கு நித்திய ஜீவனை தருவார். ஆனால் மனம் திரும்பி விட வேண்டும். கண்டிப்பாக. இந்த உலகத்தில் மிகப்பெரிய கொடுமை நரகம்தான். அந்த கொடுமையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். நித்திய ஜீவன் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பொல்லாத கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கையில் இச்சைக்கு இடம் கொடுத்து, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று ஒரு 20-30 வருடங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு இச்சைக்கு இடம் கொடுத்தால் நித்தியமாக நரகத்தில் போய் வேக வேண்டும் நெருப்பில்.
அது நம் சரீரம் முழுவதும் வேகும். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் விபச்சாரக்காரர்கள் அக்கினி கடலில் போடப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பார்ப்போம். தயவு செய்து மனம் திரும்புவோம். இப்படிப்பட்ட பாவத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். சரி, விபச்சார பாவம் என்பது என்ன என்பதை குறித்து இன்னும் சற்று தெளிவாக பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். கணவனை தவிர ஒரு பெண் வேறு யாரையும் நேசிக்க கூடாது. ஆஹ் இச்சையோடு பார்க்கக்கூடாது, இச்சையோடு நடந்து கொள்ளக்கூடாது, இச்சையான எண்ணமே மனதில் இருக்கக்கூடாது ஒரு பெண்ணுக்கு. அதே போல ஆணுக்கும் இச்சையோடு பிற பெண்களை பார்க்கவும் கூடாது, மனதால் நினைக்க கூடாது, தவறாக நடக்கவும் கூடாது. இப்படி இல்லாமல் கருப்பு நெறியோடு வாழும்போது அவர்கள் பரிசுத்தமான ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று பொருள். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்வார். மற்ற பாவங்களையும் விட்டுவிட வேண்டும். இப்படி அடுத்ததாக ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள் என்றாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை வந்து, பிரிவினை வந்து இருவரும் பிரிந்து விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி பிரிந்தால், கணவன் மனைவி பிரிந்தால் கொஞ்ச காலம் பிரிந்திருந்தாலும் பிரியக்கூடாது என்றே வேதம் சொல்லுகிறது. அப்படி சண்டையினால் கொஞ்ச காலம் பிரிந்திருந்தாலும் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டுமே தவிர முற்றிலும் விவாகரத்து செய்யக்கூடாது. ஒரு கணவன் ஒரு மனைவி தவறான நடத்தை செய்தால் மட்டுமே அந்த பெண்ணை விவாகரத்து செய்யலாம். ஒரு தவறான நடத்தை என்ற காரணத்தை முன்னிட்டு மற்ற எந்த காரணத்தை சொல்லியும் விவாகரத்து செய்யக்கூடாது. அப்படி விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண் இன்னொருவரை மணக்க கூடாது. அதுவும் விபச்சாரமா இருக்கிறது. திருமணமே செய்தாலும் அது விபச்சாரம்தான். ஒரு திருமணமான ஒரு பெண் தன் கணவனுடன் மட்டுமே சேர்ந்து வாழ வேண்டும். அதே போல ஒரு ஆணும் அந்த பெண்ணோடு தன் மனைவியோடு மட்டுமே சேர்ந்து வாழ வேண்டும். இப்படி பரிசுத்தமாக தங்கள் வாழ்க்கையை காத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது கணவன் மனைவி என்று அவர்களுக்குள் சம்பந்தப்பட்ட காரியமாக நினைக்க கூடாது. கர்த்தர் சம்பந்தப்பட்ட காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். மனிதர்கள் நாம் எடுக்கிற முடிவுகள் ஒரு மனிதன் ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த பாவமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். விபச்சார பாவமாக கூட இருக்கலாம். மனம் திரும்பினால் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்குமா? அப்படி என்றால் ஒரு மனிதனை கூட பரலோகம் மிக துல்லியமாக கவனிக்கிறது. நாம் பெற்ற பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருந்தாலும் எல்லோரும் பிள்ளைகள் தான். 10 இருக்கிறது என்று ஏளனமாக நாம் நினைக்க மாட்டோம் அல்லவா? அது போல கர்த்தருக்கு எல்லோரும் பிள்ளைகள் தான். எல்லோரும் முக்கியமானவர்கள் தான். அவர் யாரையும் அற்பமாக நினைப்பதில்லை. எல்லா மனிதர்களும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் தான். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் தான். அதை புரிந்து கொண்டு நாம் எந்த சூழ்நிலையிலையும் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. நயவஞ்சக பேச்சுகள் பேசலாம். நாம் ஏதாவது கணவன் மனைவிக்கிடையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும்போதோ ஏதாவது வேதனையோடு இருக்கும்போது நம் குடும்பத்தாரே வந்து தவறான வழி நடத்தல் செய்வார்கள். நீ விவாகரத்து பெற்றுக்கொள் என்று சொல்லலாம். இல்லை என்றால் நம் கணவரை தூஷித்து பேசுவார்கள். என்ன இப்படி இருக்கிறான் என்று பேசுவார்கள். அல்லது மனைவியை குறித்து என்ன இவ்வளவு மோசமாக இருக்கிறாள் என்று பேசுவார்கள். இப்படி யாராவது நாம் வேதனையோடு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தூபம் போடுவது போல பேசினால் அப்படிப்பட்டவர்களை விட்டு முதலில் விலக வேண்டும். கணவன் மனைவிக்கிடையில் சண்டை வந்தால் அதை சமாதானப்படுத்துகிறவர்களே, ஒன்று சேர்த்து வைப்பவர்களே நல்லவர்களாக இருப்பார்கள், நீதிமான்களாய் இருப்பார்கள். அதை மீண்டும் பெரிதாக்குகிறவர்கள் கண்டிப்பாக நல்லவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்களை நம்பக்கூடாது. அவர்களை விட்டு விலக வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். பொறுமை என்பது வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். கணவன் மனைவி என்று சொல்லும்போது இந்த கடைசி காலத்தில் சாத்தான் மிகப்பெரிய தந்திரத்தை வைத்திருக்கிறான். அதாவது இல்லற வாழ்க்கையை கெடுத்து விட்டார். திருமண ஒப்பந்தத்தை கெடுத்து விட்டார். கணவன் மனைவிக்கிடையில் பிரிவினையை ஏற்படுத்தி விட்டார். அவர்கள் இருதயத்தில் வஞ்சகத்தை புகுத்து விட்டார். இச்சையான காரியங்களை நுழைத்து விட்டார். அந்த குடும்பமே சிதறிவிடும். கணவன் மனைவிக்கிடையில் பிரிவினை இருக்கும்போது பிள்ளைகளையும் அவர்கள் கவனிக்க முடியாது. அவர்களை சரியாய் வழி நடத்த முடியாது. அப்படி என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் அவனுக்கு சொத்தாகி விடுவார்கள். சாத்தானுடைய சொத்தாக மாறி விடுவார்கள். 4 பேர் 5 பேர் குடும்பத்தார் எல்லோரும் பாவம் செய்து எல்லோரும் மொத்தமாக நரகினைக்கு அவனோடு கூட பொல்லாதவனோடு கூட போக வேண்டியதுதான். இது அவனுடைய தந்திரமாய் இருக்கிறது. அதனால் இந்த தந்திரத்தை புரிந்த நம் போன்றவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவுதான் நம் கணவர் நம்மை கொடுமைப்படுத்தினாலும்
தீமையாய் நம்மை நடத்தினாலும் பொறுத்துக் கொள்வோம். ஒருவேளை மனைவி அப்படி நடந்து கொண்டால் அவர்களிடத்தில் அன்பு காட்டி அவர்களை மாற்ற முயற்சிப்போம். கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். அவர்களிடத்தில் அன்பு காட்டி மன்னித்து ஏற்றுக்கொள்வோம் ஒவ்வொரு நாளும். கணவனோ மனைவியோ யாரோ ஒருவர் தவறு செய்தாலும் இன்னொருவர் அதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதே நம் நோக்கமாய் இருக்க வேண்டும். நான் பெரியவனா நீ பெரியவனா என்று நினைக்க கூடாது. கணவன் மனைவிக்கிடையே யாரும் பெரியவர்களும் அல்ல, யாரும் சிறியவர்களும் அல்ல. ஒரே உடல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் ஒருவராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க யாரும் பெரியோர் இல்லை, யாரும் சிறியவரும் இல்லை. அதனால் நாம் புரிந்து கொண்டு நிதானமாக பொறுமையாக வேத வசனத்தின்படி நாம் அதை கற்று தேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் பெரியோர்கள் ஊழியக்காரர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நம் குடும்பத்தை நாம் சமாதானமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே தவிர பாவத்திற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அதே சமயத்தில் எந்தவித பாவத்திற்கு ஒருவேளை இன்னொருவர் நம்முடைய துணை இடம் கொடுத்திருந்தாலும் அதை புரிந்து கொண்டு நாம் அவர்களை மனம் திரும்ப பண்ணுவதற்கு ஏதுவாக அவர்களை மன்னித்து அன்பு காட்டி அவர்களை வழிநடத்த வேண்டும். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஆலோசனை தேவைப்படுமானால் நம் சபை போதகரிடம் நம் ஆலோசனை கேட்கலாம். பிரச்சனைகள் வந்தால் நாம எதுவும் முடிவெடுக்க கூடாது. வேத வசனத்தை தியானிக்கலாம். டிவி சேனல்கள் ஊழிய சேனல்களை நாம் பார்க்கலாம். அதில் போதகர்கள் போதிக்கும் போது பெரியோர்கள் சொல்லிக் கொடுக்கிற வசனங்களை கேட்கலாம், ஆலோசனைகளை பெறலாம். இப்படியாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அணுகி நம்மால் முடியாத நிலையில் அப்படி நாம் உதவி பெறலாம். அதை விட்டுவிட்டு நாம இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. விபச்சார பாவம் மிக பெரியது. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் கண் பார்வையில் பரிசுத்தமில்லை என்றால் தவறான எண்ணத்தோடு பிற ஆண்களை பார்ப்பது பிற பெண்களை பார்ப்பது போன்ற காரியங்கள் இருந்தால் உன் கண்ணை பிடுங்கி போடு. அந்த கண்ணோடு நீ நரகத்திற்கு போவதை விட குருடராய் நீ பரலோகத்திற்கு வரலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த விபச்சார பாவத்தை கர்த்தர் எவ்வளவு வெறுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நாம் சரீரத்தை நாம் அடக்க பழக வேண்டும் என்பதே இதன் பொருள். நம் கண்களால் நாம் தவறான எண்ணங்களை பார்க்கிறோம் என்றால் அந்த கண்ணுக்கு பூட்டு போட வேண்டும். என்றால் வேறு பக்கம் நம் திசை திருப்ப வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை நாம் படித்தால் கர்த்தர் அதன் வழியா நம்மை நடத்துவார். ஊழியர்களை அணுக வேண்டும். உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். இச்சையான எண்ணங்களை நமக்குள் வர விடக்கூடாது. தொடர்ந்து தினமும் வேதம் வாசித்தால் வருடத்தில் ஒரு முறை நாம் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தினமும் 5 அதிகாரங்கள் வாசித்தால் கூட ஒரு வருடத்தில் ஒரு முறை படித்து முடிக்கலாம். அப்படி படித்துக் கொண்டிருந்தால் இவ்வித பாவமே நம்மை சேராது. இச்சையான காரியங்கள் நமக்குள் தோன்றவே தோன்றாது. போராட்டமே இருக்காது. நாம் பரிசுத்தமாய் வாழலாம். அதனால் இன்ற வேத புத்தகத்தை எடுப்போம். எல்லாவித பாவங்களும் நம்மை விட்டு அகன்று போகும். புதிதாய் எதுவும் வராது. நம்மை காத்து கொள்ளலாம். அதற்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு வேத வசனம் தான், ஜெபம்தான். வேத வசனத்தை தினமும் 5 அதிகாரம் 6 அதிகாரம் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நேரத்தை ஒதுக்கி வாசித்து விட்டு ஜெபித்து விட்டு நாம் படுக்க செல்வது மிகவும் நல்ல பழக்கம். அல்லது அதிகாலையில் எழுந்து செய்யலாம். ஏதோ ஒரு நேரம் காலையோ மாலையோ கிடைக்கும் நேரத்தில் நாம் இதை செய்யும் போது அதிகாலையில் செய்வது நல்லது. அல்லது இரவிலாவது வேத தியானத்தோடு நாம் செய்யும் போது நம் வாழ்க்கை சமாதானம் உள்ளதாக இருக்கும். நாம் இந்த பொல்லாத பாவத்திற்கு விடுதலையாகலாம். தயவு செய்து இப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பவர்களானால் இன்றே மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து நான் இப்படி செய்தேன் சுவாமி, என்னை மன்னியும், எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலையை தாரும், என் மனதை அடக்க எனக்கு கற்றுத்தாரும், நீர் உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவார். எல்லாவித பாவ எண்ணங்களும் உங்களை அறியாமலே நீங்கள் விலகி விடுவீர்கள். கர்த்தரிடத்து சொல்லிவிட்டால் போதும். நாம் முயற்சி செய்தால் மனித முயற்சியினால் முடியாது. ஜெபித்து கர்த்தருடைய உதவியை பெற்றுக்கொண்டு நாம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி விடுவார். மிக சுலபம். எந்தவித பாவமாய் இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயம் நம்மால் விடுதலை பெற முடியும். கர்த்தர் உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபித்து அர்ப்பணித்து விட வேண்டும். என் வாழ்க்கையை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, ஏற்றுக்கொண்டு இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். அது கொலை பாவமோ விபச்சார பாவமோ எந்தவித பாவமாய் இருந்தாலும் நாம் அப்படி கர்த்தரிடத்தில் உதவி பெற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விலக நாம் முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக மாம்ச முயற்சியும் அவசியம். நாம் முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். உபாகமம் 5ஆம் அதிகாரம். கர்த்தர் பொய் சாட்சி சொல்வதை வெறுக்கிறார்.
மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலும் இந்த வேத பகுதியை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சாட்சி என்றால் என்ன? பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று கர்த்தர் நமக்கு கட்டளையை கொடுத்திருக்கிறார். பிறனுக்கு விரோதமாக என்றால் பிறன் என்றால் யார்? அது கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கலாம். எந்த ஒரு மனிதனுக்கு விரோதமாகவும் நாம் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பொய் சாட்சி என்பது இருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஒருவர் மேல் தவறு இருக்கிறது, நாம் கண்ணால் பார்க்கிறோம், அதற்கு சாட்சி. அப்படி இருக்கும்போது நாம் அந்த உண்மையை மறைத்து நான் பார்த்தேன் என்று உள்ளதை உள்ளபடி நாம் சொல்ல வேண்டும். அதை விட்டு நாம் பார்த்ததை பார்க்கவில்லை என்று சொல்வதோ அல்லது உண்மையை மறைத்து தவறு செய்தவர் ஒருவர் வேறொருவர் மேல் பழி சொல்வதோ, இப்படி ஏதாவது தவறு செய்வதுதான் பொய் சாட்சி சொல்வது. உண்மையை மறைத்து அதற்கு பதிலாக வேறொரு காரியத்தை செய்து வேறொருவர் மேல் வீழ்பழியை சுமத்துவது பொய் சாட்சி சொல்வது என்று சொல்லப்படுகிறது. இது பிறனுக்கு விரோதமாக என்ற வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு இன்னொரு மனிதனுக்கும் விரோதமாக இப்படிப்பட்ட பொய் சாட்சி சொல்லக்கூடாது. நம்முடைய சாட்சியினால் வேறொரு மனிதன் பொய்யாய் பாதிக்கப்படக்கூடாது. ஒருவேளை அந்த மனிதன் உண்மையாகவே தவறு செய்திருந்தால் அதை நாம் அப்படியே சொல்லுகிறோம் என்றால், உண்மையை நம் கண்ணால் பார்த்தோம், அவன் ஒரு தவறு செய்தான், அந்த பாவத்தை நாம் கண்ணால் பார்த்தோம், நாம் சாட்சி சொன்னோம், அவனுக்கு ஒரு தண்டனை வந்தால் அது தவறு இல்லை, அது நம்மை பாதிக்காது. நாம் உண்மையை தான் சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை நாம் பொய் சொல்லி வீண்பழியாக ஒருவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால் அது நம் தலையின் மேல் அந்த பாவம் இருக்கும். இதைதான் கர்த்தர் பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்தில் பொய் என்று சொல்லப்படவில்லை, பொய் சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் உண்மையை மறைக்கிற எல்லா சாட்சி, உண்மையை மறைத்து வேறொரு காரியத்தை சொல்வதே சாட்சி என்று சொல்லப்படுகிறது. அது பொய். அந்த பொய்யை நாம் சாட்சியாக மூன்றாவது மனிதனாக சாட்சி சொல்வது. சிலர் சொல்லுவார்கள், ஒரு தவறு நடந்திருக்கிறது, நீ இந்த தவறை செய்தாயா என்றால், நம்மிடத்தில் தவறு இருந்தாலும் இல்லவே இல்லை, நான் சத்தியமாக இதை செய்யவில்லை என்று பொய் சொல்லி நம் குற்றத்தை நாமே மறைத்து விடுவது. இதுவும் பொய் சாட்சியே, இதுவும் தவறு. பிறருக்கு விரோதமாக சொன்னாலும் சரி, நமக்கு நாமே நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக பொய் சொன்னாலும் அதுவும் பொய் சாட்சியே, அது தவறு. அதே சமயத்தில் உண்மையை மறைக்கும்படியாக வேறு என்ன காரியத்தை செய்தாலும் அதை பொய் சாட்சி என்றே சொல்லலாம். சிலர் என்ன செய்வார்கள், ஒரு காரியம் தானே ஒரு தவறு செய்திருந்தாலும் கேட்டு நீ இப்படி செய்தாயா என்று கேட்கும் போது, நான் வானத்தின் மேல் சத்தியம் செய்கிறேன், நான் இந்த பாவத்தை செய்யவில்லை என்று சொல்வது. பூமியின் மேல் சத்தியம், நான் செய்யவில்லை என்று சொல்வார்கள். சிலர் எருசலேமின் மேல் சத்தியம் செய்து, எருசலேமின் மேல் சத்தியம், நான் இதை செய்யவில்லை என்று சொல்வார். அல்லது தன் தலையின் மேல் சத்தியம் செய்வார்கள், என் தலை சத்தியமாக நான் இந்த காரியத்தை செய்யவில்லை என்று பொய்யாய் சொல்வார்கள். இப்படி பொய்யாய் சத்தியம் செய்வதே பொய் சாட்சி என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தின் மேல் நீ சத்தியம் செய்யாதே, அது தேவனுடைய சிங்காசனம், அதன் மேல் சத்தியம் செய்யாதே, அதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது, பூமியின் மேல் நீ சத்தியம் செய்யாதே, அது கர்த்தருடைய பாதப்படி. கர்த்தர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று. அப்படி என்றால் கர்த்தருடைய திருப்பாதங்கள் சுமக்கிற இடம் பூமி, பூமிதான் அதை சுமக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் வானம் எனக்கு சிங்காசனம், பரலோகம் அவருக்கு சிங்காசனமாகவும் பூமி அவருக்கு பாதப்படியாகவும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் ஆழமான சத்தியங்கள் உண்டு. அப்படி இருக்க பூமியின் மேல் நீ சத்தியம் பண்ணாதே, அதற்கு உனக்கு அருகதை இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது, எருசலேமின் மேல் சத்தியம் பண்ணாதே. எருசலேம் என்பது கர்த்தருடைய மகாராஜாவுடைய நகரம், அதன் பேரில் போய் சத்தியம் செய்யாதே, அதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, உன் தலையின் மேலே நீ சத்தியம் செய்யாதே. உன் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட உன்னால் வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ உன்னால் முடியாது. வெண்மையான முடியை கருப்பாக்கவோ கருப்பான முடியை வெண்மையாக்கவோ நிரந்தரமாக மாற்ற உன்னால் முடியாது என்று
கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருக்க நாம் பொய் சத்தியம் செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பிறருக்கு விரோதமாக நாம் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம் சொல்லுகிற பொய்கள், பொய் சாட்சிகள் அது பிறருக்கு ஆபத்தாக முடியும். இப்படி சுயநலமாய் இருக்கக்கூடாது. இது மகா பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக வேதபாரகரும் பரிசேயரும் 2 பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினார்கள் என்று வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பொய் சாட்சிகளை நிறுத்திதான் கர்த்தரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இதிலிருந்து நாம் பார்க்கும்போது ஒரு காரியம் புரிகிறது. கர்த்தர் சொன்ன கட்டளைகளை அதை படித்து போதிக்கிற வேதபாரகரும் பரிசேயரும் மீறினார்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. தேவாலயத்தில் இருந்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிற ஆசாரிய பணியை செய்கிற அந்த வேதபாரகரும் பரிசேயரும் எல்லோரும் சேர்ந்து 10 கட்டளைகளில் ஒன்றாகிய பொய்சாட்சி சொல்லும் கட்டளையை, பொய்சாட்சி சொல்லக்கூடாது என்ற கட்டளையை மீறி அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பொய்சாட்சி சொன்னார்கள். அப்படி பொய்சாட்சி சொல்லிதான் கர்த்தரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்க அவனுக்குரிய பலன் அவனவனுடைய பலனும் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்டிருக்கிற நாம், கர்த்தருடைய வசனங்களை அறிந்திருக்கிற நாம் எப்பொழுதும் பாவம் செய்ய நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இந்த உலகத்தை கர்த்தர் வானத்தையும் பூமியையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கேலக்சியே எப்படி செயல்படுகிறது என்று பார்த்தால் கர்த்தருடைய வார்த்தையினால். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நாமும் நம் வார்த்தைகளின் பரிசுத்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் என்பது மிக முக்கியமானது. இவ்வுலகத்தில் கர்த்தருடைய பார்வையில், பரலோகத்தின் பார்வையில், பூமியில் செயல்களை காட்டிலும் வார்த்தை வல்லமை உள்ளது. மனிதன் என்ன பேசுகிறான் என்பது முக்கியம். கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று. நம்முடைய இருதயத்தில் என்ன சிந்தனைகள் நிரம்பி இருக்கிறதோ அதுதான் வார்த்தையாக வெளியே வரும் என்று. அப்படி இருக்க நம்மளுடைய நினைவுகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவைகளை வார்த்தைகளாக வருகிறது. நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பேச்சு திறனை, அந்த பேச்சை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வார்த்தைகளை நாம் கவனமாக கையாள வேண்டும். எடுத்தவுடன் எப்பொழுதும் அதிகமாய் பேசக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று சொல்லிக் கொள்வானே ஆனால் அவன் தன் நாவை அடக்க கடவன். தன் நாவை அடக்க முடியாவிட்டால் அவன் தேவபக்தி உள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளக் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு புஸ்தகத்தில். இப்படியாக கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியம், நாம் நம் நாவை அடக்க பழக வேண்டும். நம் வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. நம் வார்த்தைகளை நாம் அற்பமாக நினைக்க கூடாது. நாம் அதிகமாய் பேசும்போது அதில் பிறரை குற்றப்படுத்தி விடுவோம். அல்லது ஏதாவது ஒரு பொய் வரும், அல்லது தவறான காரியங்கள் வரும், பொறாமை எண்ணங்கள் அதிலிருந்து வெளிப்படும். நாம் அதிகமாய் பேசும்போது, அதிக பேச்சினால் பாவம் இல்லாமற் போகாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் அதிகமாய் பேசுவதை நிறுத்த வேண்டும். தேவை ஏற்படும் பொழுது தெளிவாக யோசித்து நாம் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் ஓரிரு வார்த்தைகள் பேசி பழகுவதே நல்லது. எப்பொழுது பார்த்தாலும் அதிகமான ஜனங்களோடு சேர்ந்து இருப்பதோ அல்லது அதிகமாய் பேசிக்கொண்டே இருப்பதோ மிகப்பெரிய பாவம். அல்லது செல்போன் வைத்துக்கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் தவறான உலக காரியங்களை கேட்டுக்கொண்டே இருப்பதும் தவறு. கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், செய்திகள், கர்த்தரை துதிக்கும் பாடல்கள், இவைகளை கேட்கலாம். கர்த்தருக்கேற்ற காரியங்களை நாம் அதிக நேரத்தை நாம் கேட்பதற்கும் பேசுவதற்கும் பாடுவதற்கும் நாம் செய்யலாம். அதில் தவறு கிடையாது. ஆனால் உலக காரியங்களை பேசுவதற்கும் அதை நாம் செயல்படுத்துவதற்கும் அதிக நேரத்தை செலவழிக்க கூடாது. நம்முடைய பேச்சு மிக மிக முக்கியமானது. கர்த்தருடைய பார்வையில்
அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன் நாவை அடக்க வேண்டும். ஒரு கப்பல் இருக்கிறது என்றால் அதில் அந்த கப்பலில் சிறிய சுக்கான் இருக்கும், ஆங்கர் இருக்கும். அதை வைத்துதான் அவ்வளவு பெரிய கப்பலையும் திருப்புவார்கள். அதுபோல ஒரு மனிதனை நரகத்திற்கு தள்ளுவதற்கும் பரலோகத்திற்கு கொண்டு போவதும் இந்த நாவின் வல்லமையில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வேதத்தில். அதனால் நம் நாவை நாம் அடக்க முடியாவிட்டால் நமக்கு தோன்றியதெல்லாம் பேசுவேன். இந்த பேச்சு சரியானதா தவறானதா, இதை பேசலாமா பேசக்கூடாதா என்பதை நிதானித்து அறிந்து பேச வேண்டும். அதிகமாய் பேசாமல் இருப்பதே நல்லது. கர்த்தருடைய வார்த்தைகளை போதிப்பது என்றால் மணிக்கணக்காக போதிக்கலாம், தவறில்லை. ஆனால் பேச்சு என்று வரும்போது, ஒருவருக்கொருவர் டயலாக் கான்வர்சேஷன் வரும்போது நாம் அதை கட்டுப்படுத்த வேண்டும். என்ன என்றால் ஒரு கேள்வி என்றால் ஒரு பதிலோடு முடிய வேண்டும். அடுத்த கேள்வி அடுத்த பதில் என்று தொடர் அது கான்வர்சேஷனாக மாறி வரக்கூடாது. அதுதான் பேச்சு என்பது. இப்படிப்பட்ட பேச்சுகளை நாம் தவிர்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாய் பேசக்கூடாது. தேவை ஏற்படும் பொழுது ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே, கேள்வி பதில் தான் இருக்க வேண்டும். கான்வர்சேஷனாக வரக்கூடாது, உரையாடலாக இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கும் நமக்குமே தொடர்பு இருக்க வேண்டும். மனிதர்களோடு பேசிக்கொண்டு அரட்டை எடுத்துக்கொண்டு நாம் வாழ்வது என்பது நமக்கு பாவமாய் இருக்கும். இன்னொரு காரியத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு பள்ளி இருக்கிறது. அதில் வகுப்பறையில் 50 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் காலையில் கூடி வந்து விட்டார்கள். ஆசிரியர் வந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த 50 மாணவர்களும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தால் அந்த ஆசிரியர் அந்த பிள்ளைகளை கடிந்து கொள்வார். இப்படி செய்யக்கூடாது. நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசக்கூடாது. என்னை கவனியுங்கள். நான் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை கவனியுங்கள், படியுங்கள். அதற்காக தான் நீங்கள் பள்ளிக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் படிப்பதற்கு வந்திருக்கிறீர்கள். பக்கத்தில் இருக்கிறவர்களோடு பேசுவதற்கு அல்ல, விளையாடுவதற்கு அல்ல என்று அந்த ஆசிரியர் சொல்லுவார். அதே போலதான் இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை அனுப்பியிருக்கிறார். எதற்காக? அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாறுவதற்கும், நம் ஆத்துமாவை சுத்திகரித்துக் கொள்வதற்கும், பிறரை நல்வழியில் பரிசுத்தவான்களாய் மாற்றுவதற்கும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கும் தான் நாம் வந்திருக்கிறோம். நாம் வந்த வேலையை கவனிக்க வேண்டும். பிறருக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசிக்க வேண்டும். அது பேச்சல்ல, உபதேசம். அதை செய்ய வேண்டும். கர்த்தர் எப்படி செய்தாரோ அதே போல உட்கார்ந்து உரையாடி கொண்டு, நம் சொந்த பந்தங்களோடு உறவாடி கொண்டு, பார்ட்டி செய்து கொண்டு, ஃபங்க்ஷன் கொண்டாடி கொண்டு, பண்டிகைகளை கொண்டாடி கொண்டு, பிறந்த நாள், குடும்ப நாள் என்று ஒவ்வொரு நாளையும் வைத்துக் கொண்டு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருப்பதற்கு நாம் வரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிறந்த நாள் கொண்டாடுவது, திருமண நாள் கொண்டாடுவது, இன்னும் என்னென்ன நாட்களோ ஒவ்வொரு நாளை ஏற்படுத்தி கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டு இருப்பது, அது அல்ல. அது பொய் சந்தோஷம், உண்மையாக அல்ல. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ள கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் ஓய்வு நாளாக கர்த்தருடைய சன்னதியில் காத்திருப்பதற்கே நாம் நாட்களை தெரிந்து கொள்ள வேண்டும். பார்ட்டி கொண்டாடுவது, ஃபங்க்ஷன் செய்வது, திருவிழாக்கள் கொண்டாடுவது போன்று ஒருவரோடு ஒருவர் ஜனங்களோடு பள்ளி மாணவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வது போல நாம் பேசிக்கொண்டு நம் நேரத்தை வீணடிக்க கூடாது. நம் வாழ்நாட்களை வீணடிக்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் நாம் மறுரூபமாவதற்கும் மற்றவர்களை மறுரூபப்படுத்துவதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காகவே நம் வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் ஆத்மாவை சுத்திகரித்துக் கொள்வோம், மற்றவர்களும் ஆத்மாவை சுத்திகரித்துக் கொள்ள உதவி செய்வோம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். களவு செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை இந்த வேத பகுதியில் நாம் தியானிக்கலாம். களவு செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை குறித்து நாம் சற்று கவனித்து பார்க்கலாம். களவு செய்யாதிருப்பாயாக என்றால் திருடக்கூடாது என்று பொருளாகிறது. திருட்டு பாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தருக்கு விரோதமான செயல் என்று பொருள். திருடு என்றால் என்ன? அடுத்தவர் பொருளை அவருக்கே தெரியாமல் நாம் அபகரித்துக் கொள்வதே திருட்டு. இது பாவம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 38 42 வசனங்கள் வரை நாம் தியானித்து பார்க்கும்போது இதை குறித்து இன்னும் ஆழமாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே போதித்திருக்கிறார். திருட்டு என்பது எதனால் பாவமாகிறது என்றால்,
அடிப்படையான அன்பற்ற தன்மை. நாம் நம்முடைய விலை உயர்ந்த ஒரு பொருள் நம்மிடத்தில் இருக்கிறது. நீண்ட காலம் உழைத்து சம்பாதித்து சேகரித்து வைத்த ஒரு பணத்தில் ஒரு பொருளை நாம் வாங்கி வைத்திருக்கிறோம். அந்த பொருளை இன்னொருவர் வந்து நமக்கே தெரியாமல் எடுத்து சென்று விட்டார். அந்த பொருளை நாம் தொலைத்து விட்டால், நமக்கு தெரியவில்லை, யாரோ எடுத்து சென்று விட்டார்கள், திருடி விட்டார்கள் என்றால், நம்முடைய மனம் எந்த அளவுக்கு பாடுபடும்? எந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் துடிக்கும்? நம்முடைய வேதனை எப்படிப்பட்டதா இருக்கும்? அதே போலதான் அடுத்தவர் பொருளை நாம் எடுக்கும்போது, அவர்களுக்கும் அப்படித்தான் தோன்றும் அல்லவா? மனிதர்கள் எல்லோரும் சமமானவர்களே. அவர்களுக்கும் நம்மை போன்ற உணர்வுகள் உண்டு. அப்பொழுது அவர்களுடைய தவிப்பு எப்படிப்பட்டதா இருக்கும்? இதைதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், திருடாதே என்று. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக கர்த்தர் தெளிவாக போதித்திருக்கிறார். அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆதி காலத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளை இது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று ஆதி காலத்தில் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் இப்பொழுதோ தீமையோடு எதிர்த்து நிற்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. நாம் அமைதியாக போய்விட வேண்டும். எதிர்த்து பதிலுக்கு பதில் நாம் எதுவும் பேசிக்கொண்டோ செயல்பட்டு கொண்டோ இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஏன் என்றால் அவர்கள் அக்கிரமம் சரி என்பது அல்ல. ஒருவர் தீமை செய்கிறார்கள் என்றால் நாம் பதிலுக்கு தீமை செய்யக்கூடாது, விட்டுவிட வேண்டும், மன்னித்து விட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இது நாம் நேரடியாக பார்க்கும்போது இது என்ன நியாயம்? ஒருவர் தவறு செய்தால் நாம் அமைதியாக அவர்கள் கொடுக்கிற கொடுமையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு நாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டுமா என்று நமக்கு தோன்றும். ஆனால் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தர் அவர்கள் செய்த தவறை மூடி மறைக்க விரும்பவில்லை. தவறான மனிதர்களுக்கு, தீயவர்களுக்கு அவர் காப்பாற்றும்படியாக இந்த காரியத்தை நமக்கு சொல்லவில்லை. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்றால் தீமையை விட்டுவிடு, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று பொருள். நமக்கு ஒரு தீமை செய்கிறார் ஒருவர் என்றால் அவர்களுக்கு நம்முடைய பலன் உள்ள மட்டும் நாம் அவர்களுக்கு தீமை செய்தால், பதிலுக்கு பதில் செய்தால் நம் பலன் எவ்வளவோ அவ்வளவுதான் நாம் செய்வோம். ஆனால் முழுமையான நியாய தீர்ப்பு என்பது கர்த்தர் பெறுவார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ மன்னித்து விடு, அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. இதுதான் அதன் பொருள். அதனால் தீமையோடு நீ எதிர்த்து நிற்காதே, விட்டு விலகி வா, மன்னித்து விடு. அப்பொழுது நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். நாம் ஒருவருக்கு அறியாமல் செய்த பாவங்கள் நாம் செய்துவிட்டு மனம் திரும்பி இருப்போம். ஆனால் அது நம் கணக்கில் அங்கு இருக்கும். அப்பொழுது கர்த்தர் நாம் பிறருக்கு மன்னிக்கும் பொழுது, நாம் பிறருடைய பாவங்களை மன்னிக்கும் போது, ஒருவர் நமக்கு தீமை செய்தால் அதை மன்னித்து விட்டு விடும்போது அந்த மன்னிப்பின் சுபாவம் நமக்குள் இருப்பதினால் கர்த்தர் நம்முடைய மன்னிப்பின் அந்த நற்குணத்திற்கு தகுந்த ஒரு படி அளப்பதற்காக, அதற்கு ஒரு பலன் தருவதற்காக கர்த்தர் அந்த மனிதனை நீ மன்னித்தாய் அல்லவா, உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று கர்த்தர் மன்னித்து விடுவார். இது ஒரு நீதி நிறைவேறுதல். இது ஒரு நீதி நிறைவேற்றுவதற்காக, நம்மை காப்பதற்காகவே கர்த்தர் பிறரை மன்னிக்க சொல்லுகிறார். தீயவர்களை காப்பதற்காக அல்ல, நம்மை காப்பதற்காக தீயவர்களை மன்னித்து விடு என்று சொல்லுகிறார். அதனால் நாம் தரும் தண்டனையை விட அவர்கள் அதிகமாய் அனுபவிக்கப் போகிறார்கள் கர்த்தரிடத்தில். ஒரு காரியம். இன்னொன்று, நாம் மன்னித்ததினால், அந்த சுபாவம் நமக்குள் வந்ததினால், அந்த சுபாவத்திற்கேற்ற நற்பலனை கொடுப்பதற்காக நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து விடுவார். இப்பொழுது நாம் பரிசுத்தமாகி இன்னும் அதிக பலனை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொள்வோம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். இதுதான் அங்குள்ள ரகசியம். இதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒருவன் தீமை செய்தால் அவனை விட்டு விடு, மன்னித்து விட்டு விடு, தீமையோடு எதிர்த்து நிற்காதே, விலகிவிடு என்று சொல்லுகிறார். இதை நாம் புரிந்து நடந்து கொண்டால் மிகப்பெரிய வாழ்க்கையின் ரகசியங்கள் இதில் இருக்கிறது. ஒருவன் உன்னிடத்தில் உள்ள வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வந்தால், எடுத்துக்கொண்டு பறித்து கொண்டு போனால் உன்னுடைய அங்கியையும் விட்டு கொடு என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு ஷர்ட்டை ஒருவன் திருட உன்னிடத்தில் வந்தால் உன்னுடைய கோட்டையும் சேர்த்து கொடு அவனுக்கு என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன என்றால், நம்மிடத்தில் ஒருவர் நம்மை ஏமாற்றி பறித்து கொள்ள வேண்டும், என்னுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று என்னுடைய சகோதரனோ சகோதரியோ வரும்போது, நீ இதை தானே கேட்கிறாய், இன்னும் கொஞ்சம் சேர்த்தே கொடுக்கிறேன், எடுத்துக்கொண்டு போ என்று சொல்ல வேண்டும். செய்யவும் வேண்டும்.
ஏன் அப்படி செய்ய சொல்லுகிறார்? கர்த்தர் பார்ப்பார். அவர்கள் சொத்தையும் சேர்த்து நம் கையில் கொடுத்து விடுவார். கர்த்தருடைய ஞானம் மிக பெரியது. அவர் தம்முடைய பிள்ளைகளை காப்பதற்காகவே பிறரை மன்னிக்க சொல்லுகிறார். துன்மார்க்கரை காப்பாற்றுவதற்கோ, தீயவர்களுக்கு துணை போவதற்கோ கர்த்தர் அப்படி சொல்லவில்லை. நம்மை மன்னிக்க சொன்னால் நம்மை காப்பதற்காக தான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் கெட்டவர் அல்ல. கெட்டவர்களுக்கு துணை போகவும் மாட்டார். அவர் எந்த நேரத்திலும் அக்கிரமக்காரருக்கு அவர் கை கொடுப்பதில்லை. நீதிமானை கைவிடுகிறதும் இல்லை, அக்கிரமக்காரர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால் கர்த்தரை நாம் தவறாக நினைக்க கூடாது. சில நேரம் அப்படி தோன்றும். நம் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது துன்மார்க்கர் செழித்துக் கொண்டிருப்பார்கள். நாம் கர்த்தரை தேடுவோம், வேதத்தை தியானிப்போம், நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வோம், பரிசுத்த பாதையில் நடப்போம், மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். பார்க்கும் போது சில நேரங்களில் நாம் கண்ணீர் வடிப்போம். அவர்கள் வளர்த்து கொண்டே போவார்கள், நாம் தாழ்த்தப்பட்டு கொண்டே இருப்போம். இந்த நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது மனம் துடிக்கும். ஐயோ ஆண்டவரே, அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் எனக்கு தீமையை செய்தார்கள், அவர்களை மன்னிக்க சொல்லி நான் மன்னித்து விட்டேன். திரும்ப திரும்ப எனக்கு கஷ்டம் வருகிறது, நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், அவர்களோ நன்றாகவே செழித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று நம் மனதில் நாம் நினைக்க தோன்றும். முடிவு வரை பொறுமையோடு இருப்பது அவசியம். முடிவு யாருடையது? அவர்களுடைய செழிப்பு முழுவதும் நம்முடைய காலடியில் வந்து விழும். கர்த்தர் அப்படி செய்வார். அவர் பெரியவர், அவர் ஞானத்தில் பெரியவர், பூரண ஞானம் உள்ளவர். நீ வளர்கிறாயா, வளரு வளரு என்று வளர விடுவார். மொத்தமாக கொண்டு வந்து நம் காலடியில் போடுவார். அவர் எப்படிப்பட்ட தேவன் அவர்? அவர் மிகுந்த நல்லவர், அவர் வல்லமை உடையவர், ஞானமுள்ள தேவன், அவர் பரிசுத்த தெய்வம். அவரை நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. நம்மை போல மனிதரை போல நினைத்து விடக்கூடாது. அவர் ஞானத்தில் சிறந்தவர். அவர் பெரிய காரியங்களை செய்து காட்டுவார். நம் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். அவ்வளவு நல்ல தேவன் அவர். இப்படி அவருடைய கட்டளைகளை மட்டும் நாம் கை கொண்டு நடந்தால் போதும். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் அவனுக்கு திருப்பி காட்டு என்று சொல்லுகிறார். இப்படிதான் ஒருவர் நம்மிடத்தில் நம்மை அடித்து துன்பப்படுத்தி நம்மை வேதனைப்படுத்தி நம்மிடத்தில் உள்ளதை பறிக்க வந்தால் சேர்த்து கொடுக்க வேண்டும். இந்த இதையும் எடுத்துக்கொண்டு போய் அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அவர்கள் அழிவதற்கே துன்மார்க்கமாய் நடப்பார்கள். நாம் வாழ்வதற்கு நற்காரியங்களை கற்று வாழ்வோம். இப்படியாக கர்த்தருடைய ஞானத்தை, ஞானமுள்ளவர் என்பதை புரிந்து கொண்டால் போதும். கர்த்தருடைய ஞானத்தை எல்லாம் நம்மால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. முயற்சித்தால் கொஞ்சம் கொஞ்சம் நம் அறிவுக்கு எட்டிய வரை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளலாம், அவர் ஞானத்தில் பெரியவர் என்பதை. அதை உணர்ந்து கொண்டால் போதுமானது. அவர் பார்த்துக் கொள்வார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் என்னுடன் வா என்று அழைத்தால் நீ 2 மைல் தூரம் போ. ஒருவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை இன்னும் அதிகமாக சேர்த்து செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விட்டு கொடுக்கிறதை பற்றி இந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். விட்டு கொடுக்க வேண்டும். நாம் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க பழக வேண்டும். மாம்ச காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை விட்டு கொடுக்க கூடாது எந்த சூழ்நிலையிலையும். ஜெபிப்பதற்கு நாம் 1 மணி நேரம் ஜெபிக்க உட்காருகிறோம். யாராவது வந்து என்னுடன் வா, சிறு ஷாப்பிங் போகலாம் என்று கூப்பிடுகிறார்கள் என்றால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், யார் எதை கேட்டாலும் 2 மடங்கு செய்ய வேண்டும் என்று எழுந்து ஓடிவிடக்கூடாது. ஜெபிப்பதை விட்டு ஆவிக்குரிய காரியங்களை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கேற்ற காரியங்களை விட்டுக் கொடுக்க கூடாது. நான் ஜெபித்து முடிக்கும் வரை காத்திரு என்று சொல்லி நாம் ஜெபித்து முடித்து நம்முடைய காரியங்களை நிறைவேற்றி சரியான நேரம் வரைக்கும் நாம் முடித்து பின்புதான் செல்ல வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை, கர்த்தருக்கேற்ற காரியங்களை, சபைக்கு செல்வது, வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, இந்த காரியங்களை எந்த காரணத்தை முன்னிட்டும் உலக காரியங்களுக்காகவோ உலகத்தாருக்காகவோ விட்டு கொடுத்து விட்டு எழுந்த விடக்கூடாது. நாம் அதை உட்கார்ந்ததுதான் தீர்மானமாக செய்ய வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மாம்ச காரியங்கள், நம்மிடத்தில் ஒரு 1000 ரூபாய், நம்மிடத்தில் 1 லட்சம், நம்மிடத்தில் ஒரு 10,000 ரூபாய் பணம் கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் அவர்களிடத்தில் திருப்பவும் நாம் பரவாயில்லை வைத்துக் கொடுங்கள் என்று இன்னும் ஒரு 10,000 சேர்த்து வைத்துக் கொடுங்கள் என்று கொடுக்கலாம். அப்படி நாம் விட்டு கொடுக்க பழக வேண்டும். அதே போல மற்ற காரியங்கள், ஏதாவது ஒரு வேலை எனக்கு செய்து கொடுங்கள் என்று சொல்லி உதவி கேட்டால், ஒரு வயதானவர்கள் இருக்கிறார்கள்,
எனக்கு இந்த உதவி செய்து கொடு, கொஞ்சம் செய்து கொடுமா என்று கேட்டால் நம்மால் ஆன வரைக்கும் அதிகமாய் செய்து கொடுக்க வேண்டும். இன்னும் அதிகமாகவே செய்து கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். மாம்சத்திற்கு ஏதுவான நீதியான காரியங்களில் நாம் உதவி செய்ய வேண்டும். அநியாயமான காரியங்களில் செய்து விடக்கூடாது. என்னுடன் வா, 2 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு சினிமா பார்க்கலாம், மெகா சீரியல் பார்க்கலாம் என்று கூப்பிட்டால் உதவி செய்ய போகக்கூடாது. அதல்ல நம்முடைய வேலை. முக்கியமான அத்தியாவசியமான உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டு கேட்டால் அதை நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது எந்த உதவியாய் இருந்தாலும் அப்படியாக நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும். நம்மிடத்தில் யாராவது கடன் வாங்க விரும்பினால் அவர்களுக்கு முகம் போடக்கூடாது. நம்மிடத்தில் உதவி செய்ய நம்மால் முடிந்தால் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். தீய வாங்கக்கூடாது. நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் வட்டி வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. இந்த பணத்தை கொடுத்தால்தான் நான் இந்த வேலையை செய்வேன் என்று நாம் அதிகாரத்தை பயன்படுத்தி லஞ்சம் வாங்கக்கூடாது. இதெல்லாம் மகா பாவமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத செயலாய் இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட பாவ காரியங்களை விட்டு ஒழிக்க வேண்டும். அதாவது பிறரை மன்னிக்க வேண்டும். தீமை செய்கிறவர்களை நாம் மன்னித்து பழக வேண்டும். நம்மிடத்தில் உதவி எதிர்பார்த்து எந்த உதவி எதிர்பார்த்தாலும் மாம்சத்திற்கேற்ற காரியங்களில் நாம் அதை கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதே சமயத்தில் ஆவிக்குரிய காரியங்களை தடை செய்யும்படி கர்த்தருக்கென்று ஒதுக்கிய நேரத்தில் நாம் கர்த்தருக்கேற்ற காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தர் அனுமதித்தால் ஒழிய, கர்த்தர் சொன்னால் ஒழிய நாம் வேறு எழுந்து போய் வேற காரியங்களை செய்யக்கூடாது. விதிக்கிற நேரம், வேதம் வாசிக்கிறது போன்ற எல்லா காரியங்களிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து விடக் கூடாது. கர்த்தருக்கேற்ற காரியங்களை கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் நம் உயிரை போனாலும் விட்டு கொடுக்க கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருக்க, அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நம் கணவரோ அல்லது மனைவியோ பெற்றோர்களோ பிள்ளைகளோ இது வேண்டாம் என்று சொன்னால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி இவர்கள் பேச்சை கேட்டு விட்டுவிடக்கூடாது. இது மிகப்பெரிய தவறு. அது யாராக இருந்தாலும் ஒதுக்கிவிட்டு கர்த்தருக்கே கீழ்ப்படிய வேண்டும். மனிதர்களின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து விடக்கூடாது. இப்படிதான் நம் ஆதி பிதாக்களான ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இப்படியாக நடந்தது. அவர்கள் தவறு செய்தார்கள். அதற்கு காரணம் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். அதனால் நாமும் வஞ்சிக்கப்பட்டு விடக் கூடாது. இதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வோம். உபாகமம் 5ஆம் அதிகாரம். இச்சையாதிருப்பாயாக என்ற இந்த கட்டளையை சற்று கவனித்து பார்ப்போம். ஆசை எல்லை மீறினால் அதற்கு பெயர் இச்சை. ஆசை என்பது நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி நமக்கு உரிமையுள்ள பொருள்கள் மேல் ஆசைப்படுவது ஆசை. அது எல்லை மீறினால், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த எல்லையை மீறி விரும்பினால் அதற்கு பெயர் இச்சை. பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவது இச்சை. நமக்கு உரிமை இல்லாத, நமக்கு தகுதி இல்லாத பொருள்கள் மேல் இச்சை கொள்வதுதான், அளவுக்கு மீறிய ஆசை கொள்வதுதான் இச்சை என்பது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று. இச்சை என்பது பொல்லாத சாத்தானின் ஆயுதமாய் இருக்கிறது. நம் இருதயத்தில் நாம் இச்சை கொண்டால், இச்சை என்பது அளவுக்கு மீறிய ஆசை, எல்லை மீறிய ஆசை. அதாவது இந்த உலகத்தில் எல்லா காரியத்திலும் ஒவ்வொன்றிற்கும் எல்லை உண்டு, அன்புக்கும் கூட. அப்படி அந்த எல்லையை தாண்டும் போது அது பாவமாகிறது, இச்சையாகிறது. கர்த்தர் அந்த அளவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதி காலத்திலே நம் ஆதி பிதாக்களான ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனியையும் புசித்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு மரத்தின் கனியை மட்டும் கர்த்தர் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இருந்தார். அந்த எல்லையை மீறி அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டதால் தான் இன்று வரை உலகத்தில் பாவம் வந்திருக்கிறது. அப்படி என்றால் எல்லை மீறுதலை பாவம் என்பதை புரிந்து கொள்ளலாம். பழம் சாப்பிட்டது பாவம் அல்ல. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தர் கொடுக்காததை சாப்பிட்டதினால்தான் அது பாவமாயிற்று. அதனால் நாமும் கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து வாழ நாம் பழக வேண்டும். கர்த்தர் கொடுக்காத பொருள்கள் மேல் நாம் ஆசைப்படக்கூடாது. கர்த்தர் கொடுக்காத எந்த விஷயத்தின் மேலும் நாம் ஆசைப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு தேவை என்னவென்று அவருக்கு தெரியும். இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பே, மனிதனை படைப்பதற்கு முன்பே
உலக சிருஷ்டிப்பில் நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் படைத்தார். காற்று, தண்ணீர், செடி, கொடிகள், ஆகாரம், நாம் தங்கும் இடம் போன்ற எல்லா காரியங்களையும் ஏற்படுத்தி கடைசியாக நம்மோடு கூட வாழ்வதற்கு பறவைகள், மிருகங்கள் என்று துணைக்கு ஆட்களையும் படைத்து பின்புதான் மனிதனை படைத்தார். நம் தேவைகளை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு நம்முடைய தேவைகளை உருவாக்கியவரும் அவரே. அவைகளுக்கு திருப்திப்படுத்துபவரும் கர்த்தரே. அப்படிப்பட்ட பரம தகப்பன் நமக்கு தேவையானவைகளை அவர் அறிந்திருக்கிறார், நமக்கு கொடுக்கிறார். அவர் கொடுப்பதை வைத்து நாம் சமாதானமாக சந்தோஷமாக வாழ வேண்டுமே தவிர பிறர் பொருளை பார்த்து நாம் ஆசைப்படக்கூடாது. அளவுக்கு மீறிய ஆசை இச்சை என்று பார்த்தோம். வேதம் சொல்லுகிறது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று. இந்த இச்சை இரண்டு வகைப்படுகிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. அதாவது சில காரியங்களில் கண்களால் பார்த்து மகிழ விரும்புவோம். அதுவே ஒரு சந்தோஷம். அப்படி பார்த்து கொண்டே வாழ்வது அது மகா பெரிய பாவமா இருக்கிறது. கண்களின் இச்சையா இருக்கிறது. ஆதியிலே ஏவாளம்மா பாவம் செய்த போதும் அந்த பழத்தை பார்த்து இச்சித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பழம் கண்களுக்கு இன்பமும், என் கண்களுக்கு இதை பார்க்கும் போதே இன்பமாய் இருக்கிறது. அது புசிப்புக்கு இன்பமும், கண்களுக்கு மிகவும் இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கிறது என்று அந்த வார்த்தையே அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்க கனியாய் இருக்கிறது என்று. அப்படி என்றால் நாம் பார்த்த உடனே அதை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று எந்த பொருளை பார்த்து தோன்றுகிறதோ அதுதான் பாவம். கர்த்தரை பார்க்க நாம் ஆசைப்படலாம், பரலோக காரியங்களை அறிந்து கொள்ள ஆசைப்படலாம், அது பரிசுத்தம். உலக காரியங்கள் எது நம்மை மயக்குகிறதோ பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். டிவி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், சினிமா பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், செல்போனில் இச்சையான காரியங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், லேப்டாப்பில் உட்கார்ந்தால் எழுந்திருக்க மனசு வராது. இப்படியெல்லாம் ஏன் நடக்கிறது? அவைகள் கண்களை மகிழ்விக்கின்றன, அவைகள் கண்களுக்கு இன்பமாய் இருக்கின்றன. அது ஒரு வித இன்பம். அப்படி என்றால் அது கண்கள் பார்த்து மகிழ்வது என்பது ஆவியின்படி மகிழ்ச்சியை அனுபவிப்பது. அது பாவ இன்பம், அசுத்தமான இன்பம். அதை விட்டுவிட வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இது கண்களின் இச்சை. அடுத்தது மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சை என்று சொல்லும் போது அதை அனுபவிப்பது, சாப்பிடும் போது அதன் ருசியை அனுபவிப்பது, ஒழுக்கக்கேடாக நடந்து கற்பு நெறி தவறி வாழ்கிற வாழ்க்கை போன்ற காரியங்கள் எல்லாம் மாம்சத்தின் இச்சையாய் இருக்கிறது. இதை அனுபவித்து பார்ப்பது. இப்படிப்பட்ட இந்த இரண்டு விதமான இச்சைகளும் கர்த்தருக்கு அருவருப்பானது. இந்த இச்சை என்ன செய்யும்? நம் இருதயத்தில் இச்சை இருந்தால், அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஏவாளம்மாவுக்கு என்ன நிகழ்ந்தது என்ற வேத பகுதியை தியானித்தால் நம் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளலாம். அவர்கள் மனதில் இச்சை இருந்தது. பொல்லாத சாத்தான் பேசும்போது, ஏவாளம்மா பதில் சொன்ன காரியத்தை பார்க்கும்போது அவர்கள் இருதயத்தில் இச்சை இருந்தது. அந்த இச்சை இருந்ததினால்தான் அந்த மீறுதலை வந்தது, பாவம் செய்ய தூண்டியது. இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும் என்று, அதாவது இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இருதயத்தில் இச்சை இருக்குமானால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தை உண்டாக்கும். தாவீதையா வஸ்தேபலிடத்தில் செய்த பாவமும் அப்படியே. அது ஒரு கொலையில் போய் முடிந்தது. உரியாவின் கொலை, நீதிமானாகிய உரியாவின் கொலையில் முடிந்தது. இச்சைதான், கண்களின் இச்சை, பார்த்ததுதான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினால் உரியாவை கொன்றார். 3 விதமான பாவங்களும் அங்கு அடுக்கடுக்காக நிகழ்ந்தது. அதன் விளைவு தாவீதையாவின் 4 பிள்ளைகளை அவர் பறி கொடுத்தார். வாழ்நாள் முழுவதும் யுத்த களத்தில் நின்றார். அவருடைய மனம் என்ன பாடுபட்டிருக்கும்? அந்த ஒரு நாள் தன் மனதை அடக்காததினால் வந்த விளைவு. அவர்கள் உதாரண புருஷர்கள். இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், வேத புஸ்தகத்தில் எழுதி. அதனால் அவர்களை நாம் தவறாக பேசக்கூடாது. அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள், பரிசுத்தவான்கள், மிக மிக பரிசுத்தவான்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை என்பது அவர்கள் செய்த தவறுகள் தான் அவர்கள் நமக்கு செய்கிற ஊழியம். அந்த தவறு செய்து அதற்குரிய தண்டனையை அனுபவித்து அவர்கள் வாழ்ந்து முடித்தார்கள். அதுவே அவர்கள் செய்த ஊழியம். அந்த வாழ்க்கையை பார்த்து 1000 வருடங்களாக நாம் மனம் திரும்பி
அப்படிப்பட்ட பாவத்திற்கு உட்படாமல் நம்மை காத்துக் கொள்கிறோம். அதுதான் அவர்கள் செய்த ஊழியம். அதனால் தயவு செய்து இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. கண்களின் இச்சையில் தோன்றி பத்சேபாளிடத்தில் பாவம் செய்து கடைசியில் உரியாவை கொலை செய்து கடைசியில் மொத்தமாக அவர் பாவியாக நின்றார். கர்த்தருக்கு முன்பாக நியாய தீர்ப்பை பெற்றுக் கொண்டார். இதே போல வேத புஸ்தகத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கலாம். பலவிதமான அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சை என்பது பாவம். இச்சிக்க கூடாது. பிறர் பொருள் மேல் ஆசைப்படக்கூடாது. உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இச்சியாது இருப்பாயாக. பிறனுடைய மனைவியை இச்சிக்க கூடாது. பிறனுடைய வீட்டை இச்சிக்க கூடாது. பிறருடைய மிருகங்கள், ஆடு, மாடு போன்ற பொருள்களை, கார், பங்களா போன்ற பொருள்களை நாம் இச்சிக்க கூடாது. பிறருடைய எந்த பொருளையும் நாம் இச்சிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அடுத்தவர் பொருள் மேல் ஆசைப்படுவது, அளவுக்கு மீறிய ஆசை, அதற்கு பெயர்தான் இச்சையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இச்சை இருக்குமானால் நம்முடைய மனம் கெட்டதாய் இருக்கிறது. அதில் பிசாசு நுழைவதற்கும் அவனுக்கு வாசல் திறந்து வைப்பதற்கு சமமாய் இருக்கிறது. நாம் வாசல் கதவை திறந்து வைத்தால் எல்லா மிருகங்களும் வீட்டிற்குள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எதுவாயிருந்தாலும் உடனே சுலபமாக வரும். ஒரு காக்கா கூட பறந்து வரும். அது போலதான் நம் இருதயத்தின் வாசலை, இச்சை என்ற காரியம் நம் இருதயத்தில் இருந்தால் அது பிசாசுக்கு திறந்து கொடுக்கிற வாசலாய் இருக்கும். அதில் உள்ளே நுழைந்து அவன் செயல்பட்டு விடுவான். அதனால் எந்தவித இச்சையும் இல்லாதபடி நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டியது, நம்முடைய அவயவங்களை நாம் காத்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமாய் இருக்கிறது. நாம் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிற இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. சாப்பிடுகிற இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்படி பலவிதமான இச்சைகள் இருக்கிறது. அவைகளுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஆரம்பத்தில் எடுத்த உடனே பாவம் செய்து விட மாட்டோம். எந்த மனிதனும் முதலில் ஆசை வரும். அந்த ஆசை எல்லை மீறி போகும். அப்பொழுது அது இச்சையாகிறது. அந்த இச்சையை நினைத்து கொண்டே இருக்கும்போது, அது தொடர்ச்சியாக இது எனக்கு வேண்டும் 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 என்று நினைத்து கொண்டே இருக்கும்போது, இந்த காரியத்திற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று துணிய தோன்றும். துணிந்து செயல்பட தோன்றும். இந்த விஷயம் எனக்கு வேண்டும், நான் ஆசை வைத்து விட்டேன், இதற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். ஆகாப் ராஜா அந்த திராட்சை தோட்டத்தின் மேல் ஆசைப்பட்டு இப்படிதான் அழுது கொண்டிருப்பான். எசபேல் போய் அந்த திராட்சை தோட்டக்காரனையே கொன்று அந்த திராட்சை தோட்டத்தை ஆகாபுக்கு கொடுப்பான். இதுதான் இச்சை. அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். இச்சை இருக்குமானால் நம் இருதயத்தில் இருந்தால் உடனே எடுத்து போட்டு விட வேண்டும். இனி இதை நான் விரும்ப மாட்டேன், இது எனக்கு உரிமை இல்லாதது, இது எனக்கு தகுதி இல்லாதது, கர்த்தர் எனக்கு கொடுக்காததின் மேல் நான் எப்படி ஆசைப்பட மாட்டேன் என்று, அது வேண்டாம் என்று நம் மனதில் முடிவு செய்ய வேண்டும். அதுவே இச்சையை ஜெயிக்கிற காரியமா இருக்கும். அப்படி நாம் இச்சை கொள்ளாமல் இருக்கும்போது பாவம் நமக்குள் வராது. இச்சை இருந்து கொண்டே இருந்தால் அந்த இச்சையை நிறைவேற்றுவதற்காக பாவம் செய்ய துணிவோம். அந்த பாவம் செய்யும் போது சிறிய பாவமாக தொடங்கும். பின்பு வளர்ந்து பெரியதாகி அது மிகப்பெரிய பாவமாயி கடைசியில் அது மரணத்தை கொண்டு போய் சேர்க்கும். பாவம் முதிர்ந்தால் அது மரணத்தை பிறப்பிக்கும். இதனால்தான் பலர் அற்பாயசில் மரித்து விடுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய அந்த நிலைக்கு காரணம் என்ன என்றால், துன்மார்க்கருடைய ஆயுளோ குறுகிப்போம் என்று சொல்லி இருக்கிறது. அதிக இச்சைக்கு இடம் கொடுக்கிறவர்கள் அதிகமாய் பாவம் செய்வார்கள். அதிக பாவம் பெருகும் போது அது மரணத்தை கொண்டு போய் முடிக்கும். அதனால்தான் கர்த்தர் நீதியின் பாதையில் நாம் நடக்க வேண்டும், நீதிமானாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு உபதேசிக்கிறார். எவ்வித இச்சைக்கும் நாம் இடம் கொடுக்காமல் அவைகளை விட்டு ஒழித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானமாக வாழலாம். இச்சை இருக்கிற மனதில் சமாதானம் இருக்காது. இச்சை பாவத்தை கொண்டு வரும். பாவம் சுத்தமாக மனதின் சமாதானத்தை எடுத்து போடும். நிம்மதி என்பதே இருக்காது. நிம்மதியற்ற மனம் பாவம் உள்ளது என்று பொருள். பாவ எண்ணங்கள் இருக்கிற மனதிற்கு சமாதானம் இருக்காது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் எந்தவித துன்மார்க்க எண்ணங்களும் நம் இருதயத்தில் இராதபடிக்கு நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். இப்படியாக கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.